வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஏகே பாய்ஸ் டைரிஸ் சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். மீன் குழம்பு செய்ய இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு சீலா மீன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். மீன் குழம்பு செய்ய முக்கியமானது இந்த புளி. ஸோ 1 எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். புளி கரைக்க ஒரு டம்ளர் தண்ணி இல்லை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மீதி நம்ம நார்மல் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மீன் குழம்பு செய்ய நம்ம ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா ஒரு 20 நம்பர் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2, கூடவே ஒரு 20 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். வெங்காயம் வதக்கும்போது நம்ம உப்பு போட்டு வதக்கினோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ உப்போட அளவு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா கீரி விதையெல்லாம் வெளியே எடுத்துட்டேன், அது போட்டிருக்கேன். ப்ளஸ் ஒரு 2 சின்ன தக்காளி இல்லை ஒரு பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து கூட வதக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இதையும் சேர்த்து வதக்குவோம். குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதை கொஞ்சம் இதோடு சேர்த்து இந்த அளவுக்கு நமக்கு குழம்பு பத்தாது இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் இது கூட இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சீலா மீனை போட்டு விட்டுறலாம். ஓரளவுக்கு பதமாக எல்லாத்தையும் சமமாக கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு கொதிக்க விட்டுருவோம். எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் கொதிக்க விடலாம். ஸோ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு குழம்ப இறக்கி வச்சிட வேண்டியதுதான். ஸோ சுவையான மண்பானை மீன் குழம்பு ரெடி. இதை நம்ம இட்லிக்கும் சாப்பிட்லாம்,
சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.